இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் இடையிலான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக் மைதானத்துல நாளைக்கு காலையில 9 மணிக்கு நடக்க இருக்கு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா கிட்டத்தட்ட 45 நாளுக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் மேட்ச்ல களமிறங்குறாங்க. அதுவும் டெஸ்ட் மேட்ச்ன்றதுனால கூடுதல் சிறப்பம்சமா பார்க்கப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹோம் கிரவுண்ட்ல 5 மேட்ச் ஆட போறாங்க. பங்களாதேஷ் தவிர்த்து நியூசிலாந்து சீரிஸும் இருக்கு. இந்த 5 மேட்சும் இந்தியாவுக்கு முக்கியமான மேட்சா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த 5 மேட்சும் ஜெயிக்கிற விதத்துல ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வாய்ப்பை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துவாங்க டீம் இந்தியா. அதனாலேயே இந்த 5 மேட்சையும் வின் பண்ற முயற்சியில தான் களம் இறங்குவாங்க. இந்த பங்களாதேஷ் கூட நடக்கிற மேட்ச் மூலியமா இந்தியன் பிளேயர்ஸ் தனித்தனியா நிறைய ரெக்கார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போறது யாருன்னா நம்ம ஜெய்ஸ்வால். கடைசி 2 வருஷத்துல இந்தியாவுக்காக அதிக ரன்ஸ் அடிச்ச பட்டியல்ல சேர ஜெய்ஸ்வாலுக்கு இன்னும் 132 ரன் தான் தேவைப்படுது. இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அஜின்கே ரஹானே 1159 ரன்ஸ் ஒரு சைக்கிள்லயே அடிச்சிருக்காரு. அதுதான் இப்ப வரைக்குமே அதிக ரன்களா இருந்துட்டு வருது. இந்த ரெக்கார்டை ஜெய்ஸ்வால் பீட் பண்ணுவார்ன்ற எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது. வேர்ல்ட் லெவல்ல பார்க்கும்போது ஜோ ரூட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அதிக ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதை பீட் பண்ண ஜெய்ஸ்வாலுக்கு 373 ரன் தேவைப்படுது. இந்த ரெக்கார்டை சேப்பாக்ல ஜெய்ஸ்வால் பீட் பண்ணாருன்னா இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம கிங் கோலியை பொறுத்த வரைக்கும் 8 மாசம் கழிச்சு டெஸ்ட் போட்டியில களம் இறங்குறாரு. இந்த மேட்ச்ல வெறும் 53 ரன் அடிச்சாருன்னா 27,000 ரன் என்ற மைல் ஸ்டோனை எட்டுவாரு. இந்த லிஸ்ட்ல டாப் 3ல இப்ப வரைக்கும் நீடிச்சு இருக்கிறது ஃபர்ஸ்ட் இடத்துல சச்சின் டெண்டுல்கர், செகண்ட் இடத்துல சங்கக்காரா, தேர்ட் இடத்துல ரிக்கி பாண்டிங் இருக்காங்க. இந்த வரிசையில விராட் கோலியும் இடம் பிடிப்பாருன்ற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கு. இன்னொரு முக்கியமான வீரர் யாருன்னா ரவீந்திர ஜடேஜா. இவருக்கு 300 டெஸ்ட் விக்கெட் மைல் ஸ்டோனத்தோட இன்னும் 6 விக்கெட் தான் தேவைப்படுது. சென்னை சேப்பாக் ஸ்டேடியம்ல விளையாடுறது ஜடேஜாவுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் ஜடேஜாக்கு இதுதான் ஹோம் கிரவுண்ட். ஜடேஜாவோட ஃபேவரட் கிரவுண்ட்ன்றதுனால 6 விக்கெட்டை ஈஸியா எடுத்துடுவாருன்னு சொல்லப்படுது. ஓகே, நம்ம இப்ப 2 டீமோட லெவல்ஸ் பத்தி பார்ப்போம். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் சாண்டோ, நிதின் தாஸ், முகமதுல் ஹசான், அட்மன் இஸ்மல், ஜஹீர் ஹசான், மொமினுல், ஷகிபுல் ஹசான், முஸ்தபிசர் ரஹீம், ஜாகிர் அலி, மெஹந்தி ஹசான், கலத் அகமத், ஹசன் முகமது, டஸ்கின் அகமத், தஜுல் இஸ்லாம், நசீம் ஹசான், நாஹித் ராணா. இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் நிறைய புது முகங்களை நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, இந்தியா ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த், ஜெய்ஸ்வால், சுஷ்மன் கில், கோலி, ராகுல், ஜடேஜா, அஸ்வின், சர்ஃப்ராஸ் கான், அக்சர், குல்தீப் யாதவ், ஜுரேல், ஜஸ்பிரித் பும்ரா, முகமது சிராஜ், யாஸ் ஜயால், அக்ஸ்தீப். சரி, ஓகே கைஸ், உங்களோட ப்ரெடிக்ட் லெவல் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. பாய்.